ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் டே எப்படி போயிட்டுருக்கு? நான் மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ எதை பற்றி பேச வந்தேன்னு மறந்துட்டேனே. ஐயோ, பெங்களூரில் நீங்கள் சலூன்ஸ் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேபி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் சப்போஸ் பிடிஎம் லேஅவுட் அந்த மாதிரியான லேஅவுட்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஏன் சலூன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஐ வில் பி ஸோ ஹானஸ்ட், எல்லா சலூன்ஸுமே இஸ் நாட் பெஸ்ட். ஈவன் ப்ரைஸியாக இருந்தால் கூட எல்லா இதுவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய சலூன்ஸ் வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குமே தவிர அதோட அவுட்கம் பார்க்கும்போது நம்ம நார்மல் சலூன்ஸில் பண்ணுற அவுட்கமே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி ஆச்சுன்னு தெரில, எனக்கு நிறையா வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ எப்பொழுதுமே இந்த ஹை ரிவ்யூ சலூனும் இல்லாமல் லோ ரிவ்யூ சலூனும் இல்லாமல் மீடியம் ரிவ்யூக்கு போனாலே அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களோட வே ஆஃப் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுமே செமையாக இருக்கும். லைக் அவங்கள கவனிக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்கள கேட்குற விதமாக இருக்கட்டும். அண்ட் உங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோண்டு தான் வெட்டுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யாருக்கு இங்கே அந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து அது ஒன் டைம் ஆயிருக்கு. பட் ஐ எம் நாட் பிளேமிங் தெம் பிகாஸ் நான் தான் அந்த கட் கேட்டது, விச் இஸ் உல்ஃப் கட். ஸோ அது ஒரு மாலில் இருக்கிற ஒரு அந்த சலூன் பேர் மறந்துட்டேன், பட் அது வேகா சிட்டி மாலில் இருக்குது. அங்கே வந்து வாட் தே டிட் இஸ் ரைட். லைக் அந்த கட்டுக்கு அவங்க அந்தளவுக்கு தான் கட் பண்ணோம். பட் மேபி அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எனக்கு வந்து அதோட ஹேர் கட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மேபி நீங்கள் லாங் ஹேர் வச்சுருந்து உங்களுக்கு அந்த மாதிரி கட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்துட்டு எனக்கு லென்த் இவ்வளோ இருந்தால் இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு தாண்டி கம்மியாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மேபி அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் கட்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு இதுதான் என் ஹேர் கட்டுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா அப்போ அஃப்கோர்ஸ் அவங்களும் வந்து அந்த ஹேர் கட்டுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அவங்க அப்படி தான் கட் பண்ணுவாங்க. ஸோ பி அவேர், பி காஷியஸ். அண்ட் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணும், இப்படி இருந்தால் அது ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நான் போனதில் வந்து சென்னையில் வந்து ஒரு குட் பெஸ்ட் சலூன் அப்படின்னா டோனி அண்ட் காய், விச் இஸ் இன் நாவலூர். பட் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி வேறு எங்கேயாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பாம்பிஸ்தானுக்கு மேலே இருக்கும். பட் இப்போ பாம்பிஸ்தானையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே உள்ள அதையும் ரெனோவேட் பண்ணுறாங்களா இல்லை இடிச்சுட்டு தே ஆர் நாட் கோனா பி தேரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 7 மந்த்தாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் அது செம்ம சலூன், செம்மையாக இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஹேர் ஸ்பாலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் கம்மியாகவும் இருக்கும் ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது. ஸோ அங்கே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்தீங்கன்னா நீங்கள் பிடிஎம் லேஅவுட் கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஸ்பீக்ஸ் செம்மையாக இருக்குது. ஹேர் ஸ்பீக்ஸ் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஹேர் கட்ஸாக இருக்கட்டும், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்பா, ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அங்கே தான் வந்து போட்டாக்ஸ் பண்ணேன். ஐ ரிமெம்பர் அங்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது எனக்கு 1.5 years வந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் என் ஹேர் வந்து கொஞ்சம் வந்து கர்லியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் பாஸ்ட் டில் லாஸ்ட் மந்த் என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருந்துச்சு. ஈவன் ஹேர் கட் பண்ண போனாலுமே அவங்க சொல்லுவாங்க உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போது கொஞ்சம் என் ஹேர் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. மேபி அகெயின் ஐ வில் டூ ஐ கெஸ், பட் நாட் ஆஸ் ஆஃப் நவ், மேபி வெரி சூன். ஸோ அங்கே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரைஸையும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஹேர் கட்லாம் மோஸ்ட்லி 800 to 1000 அது மாதிரி தான். பட் நிறைய பேர் இதுவுமே ப்ரைஸின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நிறையா பேருக்கு நிறையா விதமான ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. பட் எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். அந்த வே தே டூ பெடிக்யூர் இஸ் ஸோ குட். நான் 3 தான் அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று ஹேர் கட், இன்னொன்று ஹேர் ஸ்பா, இன்னொன்று வந்துட்டு பெடிக்யூர். அது தாண்டி நான் வேறு எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரியல அங்கே எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஒயிட்ஃபீல்ட் எலக்ட்ரானிக் சிட்டி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா லாயேஷியா அப்படின்ற பார்லரும் நல்லாயிருக்கு. அவங்களோட ஹேர் கட், அவங்க விதமாக அவங்களை கேட்குற விதமாக இருக்கட்டும், சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்கள் ஹேர் வச்சு அவங்களே சொல்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு மோஸ்ட்லி நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ ஆர் யூஸிங் அ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு செட் ஆகிற மாதிரியான ஷாம்பு, இல்லைனா உங்கள் ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்கிடும்.
ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி என்னென்ன மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டால் கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேருக்கு நல்லா இருக்கும்னு வேணால் நான் சொல்கிறேன். அண்ட் இஃப் யூஆர் டூயிங் ஹேர் கலர் ஆஃப்கோர்ஸ் லாயஷியா இஸ் குட். அதே மாதிரி தான் பிடிஎம்மில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்பீக்ஸ் அங்கேயும் சரி நல்லாயிருக்கும். டிஃபைன் கோரமங்கலாவும் நல்லாயிருக்கு, செம்மையாக பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஒரு விஷயம் லிட்டில் ப்ரைஸி கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு ஓகே அண்ட் அவுட்கம் எனக்கு சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃபைன் கோரமங்கலா ட்ரை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். டிஃபைன் விச் வி கேன் சே இஸ் டிஃபைன். அங்கே உள்ள பீப்புள் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ ரொம்ப சஜஷன்ஸ், ரொம்ப நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எடுத்த கவுத்தோன்னு பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வில் பி எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஸோ குட் ஆக்சுவலி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ட்ரை பண்ணது இதெல்லாம் தான். மேபி எக்ஸ்ட்ராவாக நான் வேறு எங்கேயாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து குட்டில் வருதா இல்லை பேடில் வருதான்னு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஜஸ்ட் வீடியோ உங்களுக்கு இது சும்மா ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. பிகாஸ் இன்ஸ்டாவில் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா nextluna_vespera ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுலேயும் நான் நிறைய வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் இதில் உள்ளதே தான் அதுலேயும் போடுவேன். பட் மேபி சம் அதர் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் மேபி அதில் போடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இது எப்படி அது எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இஃப் இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லை நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஆல் ஹாவ் அ குட் டைம். இப்போ தான் தீபாவளி முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே செம்ம கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு சூப்பராக சேஃபாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் வந்து ஒர்க்கில் இருந்ததுனால அன்றைக்கி இட்ஸ் ஒன் ஆஃப் தி நார்மல் டே. ஸோ உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்றது கீழே எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு another வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் signing off from Beers and Beauty. Have a good day. Trust the process of what you love. Bye-bye.